உமது கரம் என்றும் கர்த்தாவே கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இது உமது கரம் என்றும் தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள். தாவீது ரொம்ப உடைஞ்சு பாடின சங்கீதங்கள்ல ஒன்றுதான் இது. இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுவார், எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன், என் கூட அப்பம் புசித்தவன். அநேகர் சொல்றாங்க தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க இனி இவன் எழும்ப மாட்டான் அவ்வளவுதாங்கிறாங்க. சிலர் சொல்றாங்க இவன் வாழ்க்கையில் அடி விழ ஆரம்பிச்சிட்டு இனி இவனுக்கு அடி மேல அடிதான் சொல்றாங்க. தாவீதினுடைய நிலைமை என்பது என்ன தெரியுமா? ஒரு 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 நிலையான இடத்தில் அவனால் நிற்க முடியாதபடிக்கு பல வருடங்கள் அவன் அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறவனா இருந்தான். அலைச்சல். அதனாலதான் சொல்றார், என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர். இத பாக்குறவங்க சொல்றாங்க இவன் வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ண போறான்? அலைந்து திரிந்து கொண்டுதான் இருக்க போறான். இல்ல ஆண்டவரே, அப்படி இல்ல. கர்த்தர் எனக்கு வேற செய்வார். இது உம்முடைய கரம் என்று தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. இன்னைக்கு பேசும்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை அப்படி ஆழமா இறக்கினார். அவர்கள் இது ஒரு ஜெபமா வைக்கிறார். இது ஒரு ஜெபமா வைக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒண்ணு தெரியணும், அல்லது நான் ஒன்று கேட்கிறேன். எனக்கு எல்லாம் செய்வீங்க, என் மேல உங்க கரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது. ஆமே, இவன் எப்பொழுது சாவா, இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு தெரியணும் இது கர்த்தருடைய கரம் என்றும். இந்த 109வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், 4-5 வாசியுங்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது. யார் வந்து பகைக்கிறாங்கன்னா தாவீது யார நேசித்தாரோ அவங்கதான் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு தேவ பிள்ளையினுடைய ஒரு பெரிய பிடியே இதுல தான் தெரியுமா? பிரேயர்ல தான். ஜெபிக்கணும். எதுக்கு இந்த பாரங்கள் எல்லாம் இங்க பகிர்ந்து கொடுக்கப்பட்டது? இறங்கி போராடுறதுக்கா? போராடினதா நடக்குமா? பெரிய பெரிய தலைவர்கள் ரோட்ல இறங்கி போராடினதுக்கு ஒண்ணுமே நடக்கல. முடிஞ்ச ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கும் வேற. ஆனா போராடணும் எங்க தெரியுமா? முழங்கால முடக்கி. ஜெபம் பெரிய அசைவை உண்டு பண்ணும். எலியா ஜெபித்த போது எப்படி அக்கினி இறங்கினதோ இன்றும் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் அநேகருக்குள்ளே அவருடைய துக்கத்தை ஷேர் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அதாவது இந்த குழந்தைகளை கடத்துற காரியத்தை குறித்து கடந்த நாள்ல ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்க. அதாவது ஒருத்தங்க கடத்தி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். அவங்க கையில இருந்து இன்னொரு பிள்ளை கை மாறுமா. இப்போ இந்த எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவர் கொடுக்கலாம் நினைச்சா கூட திருப்பி என்ன பண்ண முடியாதான்? கொடுக்க முடியாதான். கை மாறி போயிருமா. அடுத்தது எங்க போகுது யார்கிட்ட ஒண்ணுமே தெரியாதான். அந்த அளவுக்கு ஒரு பொல்லாத கிரியை தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற வழியா வரும். ஏன்னா அவர் துக்கப்பட்டுறார்ல, அவர் நம்ம கிட்ட இதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனவே நாம விழிப்போடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை, அது திருப்பியும் சொல்றார். ஆமென். ஆண்டவரே, அவங்களுக்கு தெரியணும். அப்போ சிலர் பாருங்க, நம்ம எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அவங்க மனசுல நம்முடைய கஷ்டத்தை மட்டும்தான் விரும்புவாங்க. அது யாரா இருக்கலாம். நம்ம எவ்வளவுதான் அவங்க கிட்ட உண்மையா இருந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம கஷ்டப்படணும், நம்ம விழணும், நம்ம எழும்பக்கூடாது அப்படின்னே விரும்புற கூட்டம் உண்டு. அப்படின்னு ஏதாவது விதத்துல. அதனால தான் தாவீது சொல்லுகிறார் 28வது வசனத்துல, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவ்வளவுதான். ஆண்டவரே, அவங்க நிறைய சொல்றாங்க, அநேக நிந்தைகள் நான் கேட்டேன். 31 சொல்றார், அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் அப்படிங்கிறார். அநேகர் சொல்லும் அவதூறு. ஆமென். அநேகர் சொல்லும் அவதூறு. இது நடுவில் தாவீது ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்னு பார்த்தா அதுதான் சொல்லப்படுகிறது, இது உம்முடைய கரம் என்று. கர்த்தாவே, தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள். ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? என்ன ஜெபம் பண்ண போறீங்க? தாவீதுக்கு பிரச்சனையை சொல்றார். நம்ம சங்கீதம் எழுதுனா யாருக்கு பிரச்சனை எழுதுவோம்? நம்ம பிரச்சனை. நம்ம செய்தி கேட்கலாம், ஆனா ஒரு ஜெபம் பண்ண நான் ஏவப்படுறேன். என் வாழ்க்கையில ஓங்கி இருக்கிறது சத்துருவின் கரம் அல்ல, கர்த்தருடைய கரம் என்பதை அவர்கள் அறிவார்களாக. அப்படியே கைகளை உயர்த்தி, உங்க கைகள் உருகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் மோசேயின் இடத்துல, அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போகவிடான் என்று. ஆமென். நீங்க வாசிங்க. நீங்க நான் அறியேன். நான் உங்களுக்கு தெரியாது, அது உண்மை. நான் அறிவேன். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார். மோசே, நீ போய் இதெல்லாம் சொல்லு, ஜனங்கள் செவி கொடுப்பார்கள். ஆனா யாரு செவி கொடுக்க மாட்டா? ராஜா செவி கொடுக்க மாட்டா. நம்ம பேச்சுக்கு யார் செவி கொடுப்பாங்க, யார் செவி கொடுக்க மாட்டாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அனுப்புவார். நம்ம என்ன பண்ணுவோம்? யோனா மாதிரி அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன். அவருக்கு தெரியும். கர்த்தர் சொல்றார், நீ பேசு, ஜனங்கள் செவி கொடுப்பார்கள். அப்படித்தானே இருக்கு 18. அவர்கள் செவி கொடுப்பார்கள், ஆனாலும் ராஜா செவி கொடுக்க மாட்டான். அவன் இப்படி செவி கொடுக்காம இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் கை வல்லமைய காட்டுவேன். கை வல்லமை, இது கர்த்தருடைய கரம் என்று அவங்க அறியணும். அப்போ இது யாருக்கு தெரியுதுன்னா ஆண்டவருக்கு தெரியுது. சில இடத்துல நான் என் கரத்தை நீட்டினா மட்டும்தான்
மற்றவர்களுக்கு தெரிய வரும் என் பிள்ளை குறித்த தேவ திட்டம் பெரியது என. இதெல்லாம் கேட்டுட்டு தான் மோசே போறார். மோசே போய் அதே போல பார்வோன்ட்ட சொல்றார், ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடு. கர்த்தர் என்ன சொன்னார்? அவன் கேட்க மாட்டான். சொன்னாரா? அதே போல அவன் என்ன பண்ணல, கேட்கல. உடனே வந்து மோசே, நான் கேட்டான் அவங்க கிட்ட, இதெல்லாம் சொல்லி தானே உனக்கு அனுப்பி விட்டேன். 4 கடைசி வாசிங்க. சாரி, 5வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன் அனுப்பினீர்? ஆண்டவர் அதான் ஃபர்ஸ்டே சொன்னார். அதனாலதான் கர்த்தர் சொல்லும் போது நல்லா கேட்கணும். சொல்லிட்டு பழத்தை பறிச்சு சாப்பிடுது. நம்ம ஃபுல்லா பண்றதுதான். புரிஞ்சுதா ஆண்டவரே? புரியலன்னா அடுத்த 1/2 மணிக்கு பேசுவாரு. அதனால கை தூக்க சொன்னா கை தூக்கிடுவோம், ஆமென் சொல்ல சொன்னா ஆமென் சொல்லிடுவோம், கிடைச்சான்னு கேட்டா கிடைச்சுன்னு சொல்லிடுவோம். புரிஞ்சுதா? சில நேரத்தில் கேட்பாங்கல்ல, கிளாஸ்ல டீச்சர் பாடம் எடுத்துட்டு, புரிஞ்சுதா? இந்த ஃப்ரெண்டு பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு புரியவே செய்யாது. டவுட் மேல டவுட் கேட்டுட்டே இருப்பான். ஆனா நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் இருந்து, உங்களுக்கு ஒரு டவுட் கிடையாதா? ஒரு டவுட் கிடையாது மேடம். நீங்க பாடம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சிச்சு. அது எப்போ தெரியும்னா, இந்த எக்ஸாம் பேப்பர்ல எழுதும் போது கண்டெல்லாம் வெளியே போய் உள்ள வந்து அப்போ சிரிப்பாங்க, நல்லா புரிஞ்சுதா? ஆண்டவர் சொல்லும் போது கேட்கணும். ஜனங்க செவி கொடுப்பாங்க, பார்வன் செவி கொடுக்க மாட்டான். பார்வன் செவி கொடுக்காம இருக்கும்போது நீ என்கிட்ட வா.